பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி நாளை வேலூர் வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு மற்றும் கான்வாய் ஒத்திகை நடைபெற்றதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். முரளி, விவரங்கள். வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 10:30 மணி அளவில் இந்த வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த வேலூர் கோட்டை மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மேடையில் ஏறி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக இந்த வேலூர் மாவட்டம் முழுவதுமாக அந்த பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு சென்னையில் இருந்து கிளம்பும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அந்த வேலூரில் உள்ள அப்துல்லாபுரம் ஏர்போர்ட்டிற்கு வந்து அங்கிருந்து காலை 10 மணி அளவில் இந்த பெங்களூர் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக இந்த காரில் வேலூர் கோட்டை மைதானம் வரை சாலை மார்க்கமாக வர இருக்கிறார். இந்த நிலையில் பாரத பிரதமர் ரோடு வழியாக அப்துல்லாபுரம் டு ஏர்போர்ட் கோட்டை மைதானம் வரையில் ஏதோ இடையூறு இல்லாமல் இருப்பதற்கு இந்த பிஎம் கான்வாயானது ஒத்திகையானது இன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒத்திகை என்பது பிரதமர் செல்லும் காரின் வேகத்தை எந்த பகுதியில் அதிகப்படுத்துவது, எந்தெந்த பகுதிகளில் குறைப்பது, இந்த கான்வாயின் போது எவ்வளவு வாகனம் வர வேண்டும் போன்றவற்றை முன்கூட்டியே முடிவு செய்ய இந்த கான்வாய் ஒத்திகையானது ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக இந்த ஒத்திகையின் போது இந்த சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த பிரதமரின் கார் வரவழி அந்த வழி முழுக்க வந்து மற்ற வாகனங்கள் செல்லாதவாறு நிறுத்தப்பட்டது. இதனால் அரை மணி நேரமாக அங்க போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.